ஆனி மாதம். இந்த ஆனி மாதங்கிறது ஆனி 1 15/6/2025 காலை 10:15 மணிக்கு சூரிய பகவான் வந்து ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதுதான் ஆனி மாதம். சூரியனை வச்சு தான் அந்த மாதங்கள்லாம். சூரியன் வந்து சித்திரை மாதம் இருக்கும்போது மேஷ ராசியில் இருப்பார். வைகாசி மாதம் ரிஷபராசி, ஆனி மாதம் மிதுன ராசி. உங்கள் ஒரு ஜாதக கட்டத்தில் அந்த சூரியன் வந்து எந்த கட்டத்தில் இருக்குதுன்னு பார்த்து அதுலேருந்து எந்த தமிழ் மாதத்தில் பிறந்திருப்போன்னு அப்படியே சொல்லிடலாம். மேலே மேஷ ராசியில் சூரியன் போட்டு தான் சித்திரை மாதத்தில் பிறந்திருக்காங்க அர்த்தம். ரிஷப ராசியில் சூரியன் போட்டு தான் வைகாசி மாதத்தில் பிறந்திருக்காங்க. அதுமாதிரி இந்த சூரியன் பகவான் வந்து இப்போ மிதுன ராசிக்கு வந்திருக்கார். இது ஆனி மாதம். இந்த ஆனி மாதம் வந்து 15/6/2025 16/7/2025 வரலையும் இந்த ஆனி மாதம் வந்து 32 நாட்கள் இருக்குது. இந்த ஆனி மாதம் இதில் வந்து சூரிய பகவான் வந்து ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் 22/6/2025 அன்னைக்கு இதுவரையிலும் இப்போ மிதுன ராசியில் இருக்கிற புத பகவான் வந்து கடகராசிக்கு போகிறாரு. அடுத்து 29/6/2025 அன்றைக்கி வந்து சுக்கிரன் வந்து இப்போ மேஷ ராசியிலேருந்து ரிஷபராசிக்கு போகிறார். இந்த மாதம் இவ்வளோ தான் கிரகங்களாக பயிற்சி ஆகுது. இதை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த ஆனி மாத பலன்கள் இதில் சொல்லிட்டு வரேன். இதை இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்கவுங்க ராசிக்கு அவங்கவுங்க பலன் பார்த்துக்கலாம். இது விரிவாக சுருக்கமாக உள்ள பலனை இதில் சொல்லியிருக்கேன். பலனை அவங்கவுங்க பார்த்துக்கலாம்.